த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்திருந்தாரு. அமித்ஷாவையும் மீட் பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கான காரணமா அவர் சொன்னதுதான் யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை. ஏன் இவ்வளவு ரகசியத்தை காக்குறாங்க? இந்த இரண்டு தரப்புல இடையில என்னதான் பேச்சுவார்த்தையில பேசப்பட்டது? இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் விரிவா பார்க்க இருக்கிறோம். அதிமுக பாஜக இந்த இரண்டு கட்சிகள் கூட்டணியில இருந்து கூட்டணி உடைஞ்சு இப்ப மீண்டும் கூட்டணி சேர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக தொடர்ச்சியா அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு பாஜகவுடைய ஹைகமாண்ட் அதாவது தலைமையால அழைக்கப்பட்டு தொடர்ச்சியா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியா தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவுடைய மிக மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. இதை பத்தி களத்துல இருந்து, ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லா நான் அவர் கூட பயணம் பண்ணி அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது அமித்ஷா அவர்களுடைய வீட்டு முன்னாடியே காத்திருந்து நிறைய தகவல்களை சேகரிச்சு தனி வீடியோ, ரொம்ப டீட்டெயிலான வீடியோவா பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோஸோடைய வீரியம் உங்களுக்கு முழுமையா புரிஞ்சுக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி முதல்ல டெல்லிக்கு வந்ததே ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம்தான். ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் டெல்லியில இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் கிட்ட இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வரப்போறாரு அப்படின்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதிமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தகவல் வழங்கப்பட்டுருச்சு அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய சாலிடான ஒரு தகவலா இருக்கு. அதுக்கப்புறமா டெல்லி காவல்துறையினர், ஏன்னா எக்ஸிஎம் அப்படின்றதுனால அவங்க டெல்லி விசிட்டுக்கு வராங்க அப்படின்னா டெல்லி காவல்துறையினர் என்ன பர்பஸ், என்ன ஏதுன்ற விஷயங்கள்லாம் கேட்பாங்க. பாதுகாப்பு எதுவும் வழங்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதுக்கு அதிமுக தரப்புல இருந்து டெல்லி காவல்துறை சார்பா எந்த விதமான பாதுகாப்பும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. சம்பந்தமான தகவல்களை பெரிய அளவுல அவங்க பகிர்ந்துக்கல அப்படின்றதும் நமக்கு தகவல்களா சொல்லப்படுது. ரொம்ப எளிமையான முறையில, ஏன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வந்த போலாம் நான் அதை நேர்ல கவர் பண்ணியிருக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 பேரையாவது டெல்லியில இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களை வரவழைச்சு அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் கொடுத்து பெரிய அளவுல பிரம்மாண்டமான முறையில வரவேற்பாங்க. ஆனா இந்த முறை அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்கு தம்பிதுரை போயிருந்தாரு, சி.வி. சண்முகம் போயிருந்தாரு. அவ்வளவுதான். 2-3 பேர் மட்டும்தான் போயிருந்தாங்க. நேரா 11:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராரு. அங்கிருந்து டெல்லியில இருக்கக்கூடிய சாக்கேத் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வராரு. சென்னையில இருந்து கிளம்பும் போதும் அதே காரணத்தை தான் சொன்னாரு. டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்களும் அதைத்தான் அவர்கிட்ட கேட்டோம். சார், உங்களோட விசிட்டுக்கான பர்பஸ் என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எங்களோட ஆபீஸை பார்க்க வந்திருக்கேன், நான் ஏற்கனவே இனாகிரேட் பண்ணிட்டேன், அதை ஜஸ்ட் சுத்தி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றதோட சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் பர்சனலா அவர்கிட்ட போய் துருவி கேட்டேன், சார் என்ன உங்க மீட்டிங்கான என்ன இது அப்படின்னு. எல்லாம் சொல்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்படின்னா புரிஞ்சிருச்சு இந்த கட்டிடத்தை பார்வையிடுறது மட்டும் அவருடைய திட்டம் கிடையாது அப்படின்றத நாங்க ஓரளவுக்கு யூகிச்சிட்டோம். சரி, இதுல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, ஒரு கட்டிட திறப்பு, ஏன்னா இந்த அதிமுகவுடைய அலுவலகத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டினார் அப்படின்றது என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த திறப்பு நிகழ்வுக்கு கூட டெல்லிக்கு வராத அவரு தமிழ்நாடு சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஜஸ்ட் கட்டடத்தை சுத்தி பார்க்கறதுக்கு மட்டும் எதுக்காக டெல்லி வரணும் அப்படின்றது நமக்கு எழக்கூடிய மிக முக்கியமான முதல் கேள்வி. அதுதான் தெரியும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவரு அமித்ஷாவை சந்திக்க போறாரு அப்படின்றது. அமித்ஷாவுடைய சந்திப்பு கரெக்டா ஒரு 8:30 மணி அளவுல டெல்லியில இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்துலதான் நடைபெறுது. முதல்ல ஒரு கார்ல, இனோவா கார்ல தம்பிதுரை அவர்கள் வராரு. அதுக்கப்புறமா ஆடி கார்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராங்க. சோ மற்ற தலைவர்கள் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி, சி.வி. சண்முகம் மாதிரியான மற்ற நிர்வாகிகள் தலைவர்களும் அடுத்தடுத்து கார்கள்ல அமித்ஷாவுடைய வீட்டுக்கு வராங்க. கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி 8:40 அளவுல இந்த சந்திப்பு அப்படின்றது தொடங்கியிருக்கு. ஒரு தேநீர் கொடுக்கப்பட்டு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு ரொம்ப சுமூகமான முறையில தான் இந்த கூட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு. வெளியே வரும் பொழுது விமான நிலையத்திலிருந்து அதிமுக அலுவலகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தின கார் இனோவா, அங்க இருந்து உள்துறை அமைச்சரை பார்க்க வர்றதுக்கு அவர் பயன்படுத்தின கார் ஆடி,
அங்கிருந்து மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்புறதுக்கு அவர் பயன்படுத்தின கார் பென்ட்லி. ஏன் இந்த 3 விதமான கார்கள் அவர் பயன்படுத்தினாருன்னு நமக்கு தெரியல. ஆனா இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாவும் நேர்ல இருந்து நான் தகவல்களை சேகரிக்கும் பொழுது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா மற்ற நிர்வாகிகள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவர்கள்லாம் ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடியே அமித்ஷா வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடம் கழிச்சுதான் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து கிளம்பி போனாரு. வெளியே வரும் பொழுது பயங்கர ஸ்மைல், பிரைட் ஸ்மைலோட தான் அவர் வெளியே வந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த சந்திப்பு என்ன நடந்தது, என்ன விஷயங்கள் அப்படின்றத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரமா நிறைய பேருக்கு போன் பண்ணி நிறைய பேர் நேர்ல பார்த்து நம்ம தகவல்களை சேகரிச்சோம். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டது. சமீப காலமா தொடர்ச்சியா அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு வந்துகிட்டு இருந்தார்ல, அது எல்லாமே பாஜகவுடைய தலைமை அவருக்கு சம்மன் மாதிரி கொடுத்து நேர்ல வர சொல்லியிருக்காங்க. என்னன்னு, இப்போ தமிழ்நாடுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் கொடுக்கணும்னு. அப்படி அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கட்சியுடைய தலைமையின் மீது கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க, விரைவில் அந்த கூட்டணி விரிசல காணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டுகளை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய கட்சியுடைய துவக்கம், அவருடைய செயல்பாடுகள், அவர் எந்த அளவுக்கு பெரிய அளவுல ஆர்வமின்மையோட இருக்கிறாரு, கூட்டணி மாதிரியான மற்ற விஷயங்களை பேசுவதற்கு அவருடைய கதவுகள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அந்த ரிப்போர்ட்ல கொடுக்கப்பட்டதா நமக்கு தகவல்கள் சொல்லப்படுது. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாட்டுல விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க பாஜகவுடைய ஹைகமாண்ட். அதுக்கு அவங்க முதல்ல வச்சிருக்கக்கூடிய ஆப்ஷன் மீண்டும் அதிமுகவை தங்களது கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்றதுதான். இந்த ரிப்போர்ட்ஸின் அடிப்படையில அதிமுகவுடைய தலைவர்கள்ட்ட கூட்டிருக்காங்க. ஆனா வெறுமனே, ஏன்னா அமித்ஷாவுடைய அவர்களுடைய இயல்பே சும்மா ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. அவர் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாருன்னா அந்த டைமை ரொம்ப பக்காவா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் வச்சு ஏதாவது ஒரு தகவல்கள் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவர் என்டர்டைன் பண்ணுவாரு. சும்மா ஒரு கர்ட்டசிக்காக உங்களை ஒரு பொக்கே கொடுக்க வந்தேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த நபரை அவர் கொஞ்ச காலத்துக்கு பார்க்கவே மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு டைம் கன்சியூமிங்க அமித்ஷா அவர்கள் ரொம்பவும் விரும்பக்கூடிய ஒரு ஆள். அதனால இந்த சந்திப்புல ரொம்ப கன்சாலிடேட்டான ஒரு முடிவு எடுக்கப்படணும் அப்படின்றதுல அமித்ஷா அவர்கள் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கிறாரு. அதுக்கு அவர் பயன்படுத்துற மிக முக்கியமான அஸ்திரம் தான் இரட்டை இலை சின்னம். ஏன்னா அதிமுக பிரிஞ்சு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இவங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்களோட கூட்டணி வச்சாலும் ஒண்ணுதான், வைக்காட்டியும் ஒண்ணுதான், சேர்ந்திருந்தா மட்டும்தான் அந்த கட்சி பலம் பொருந்தியது அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சியுடைய டெல்லி தலைமை ரொம்ப தீவிரமா நம்புறாங்க. அதனாலதான் எப்படியாவது இவங்களை ஒன்று சேர்த்தரணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் ரொம்ப தீவிரமா நடத்தப்பட்டு இருக்கு. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தீவிரமா இருக்காரு. இல்ல என்னால அது முடியாது, நான் அவங்க சேர்க்க மாட்டேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதை முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக பாஜக எடுத்திருக்கக்கூடியதுதான் ரெட்டலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல எங்க அவங்க வராங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சசிகலா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கி இருந்தாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் கட்சியில எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு குழு சேர்ந்த பொழுது மீண்டும் அவர் சேர்க்கப்பட்டாரு. ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே அதிமுகவுடைய பைலைன்ஸ், அதாவது அடிப்படை விதிமுறைகளுக்கு ரொம்ப எதிராக இருக்கு. ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளருடைய பதவிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு 5 ஆண்டுகள் அந்த கட்சியுடைய அடிப்படை உறுப்பினரா தொடர்ச்சியா இருந்திருக்கணும். ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா சசிகலா அவர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவை முழுமையா முறியடிக்கும் வகையில எந்த விதமான திருத்தத்தையும் அதிமுக கொண்டு வரலை. அதனால அவர் சேர்த்ததிலேயே, அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் சேர்த்தது, பிறகு அவரை மீண்டும் நீக்கியது, இது எல்லாமே சட்ட குழப்பங்கள் சார்ந்த விஷயமா இருக்கு. அதனாலதான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தை தொடர்ந்து விசாரணைக்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை சுட்டிக்காட்டி தேவைப்படும் பட்சத்துல இரட்டை இலை சின்னத்தையும் நாங்கள் முடக்குவதற்கான முயற்சிகளில் இறங்குவோம். அதுக்கு மிக முக்கியமான நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உங்ககிட்ட ஒற்றுமை அப்படின்றத அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தியதாகவும் நமக்கு தகவல்களா சொல்லப்படுது. சரி, அதிமுகவில இருந்து என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பத்தி நீங்க பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பற்றி பேசணும்னு இவங்க ஒரு சைட்ல இருந்து சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா சசிகலாவை அதிமுகவில மீண்டும் சேர்க்கணும் அப்படின்றதுல பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரிய அளவுல உடன்பாடு இல்லை. ஆனா டிடிவி தினகரனை கட்சியில் சேர்க்கணும் அப்படின்றதுல பாஜக ரொம்பவும் தீவிரமா இருக்கிறாங்க. ஆனா டிடிவியோட பதில் இதுல சற்று வித்தியாசமா இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு கட்சி ஒண்ணு தொடங்கிட்டேன், மீண்டும் அதிமுகவில் போய் சேர்றது அப்படின்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது, நான் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், அதிமுகவுடன் மீண்டும் இணையிறது அப்படின்றது முடியாது அப்படின்னு டிடிவி தினகரன் சார்பா சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதுனால ஓ பன்னீர்செல்வம்
போன்ற கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இப்போ அதிருப்தியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மாதிரியான நபர்கள் இந்த எந்த விதமான பிரச்சனை இல்லாம அதிமுகவில் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும், அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க அப்படின்னு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுது. இது இத்தனையும் நடந்திருக்கு. ஆனா இது எதையும் வெளியே சொல்லாம தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் பத்தி மட்டும்தான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் சம்பந்தமா தலைவர்கள் சந்திப்பாங்க. பிரதமர் நரேந்திர மோடியை கூட முதல்வர்கள் எதிர்கட்சி தலைவர்களா சந்திப்பாங்க. அந்த மாதிரியான சந்திப்புகள் 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் இருக்கும். மெமரண்டம் மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க, நலம் விசாரிப்பாங்க, முடிஞ்சிடும். ஆனா இந்த மீட்டிங் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல நேரடியான சந்திப்பாவே நடந்திருக்கு. அந்த வெயிட்டிங் அந்த பீரியட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா 2 மணி நேரத்துக்கு மேலான ஒரு மிக நீண்ட சந்திப்பு. நான் 10 வருடமா டெல்லியில இருந்து இந்த அரசியல் சம்பந்தமான நகர்வுகள் எல்லாத்தையும் செய்தி சேகரிச்சுட்டு இருக்கிறேன். இவ்வளவு நீண்ட ஒரு சந்திப்பு அப்படின்றது, தமிழ்நாடு தலைவர்கள் கலந்துகிட்ட சந்திப்பு அப்படின்றது இதுதான் முதல் முறையா இருக்கு. அதிகபட்சம் 1 மணி நேரம் வரைக்கும் நடந்திருக்கு. ஆனா 2 மணி நேரம் நீடிக்கக்கூடிய மிக நீண்ட ஒரு சந்திப்பு அப்படின்றது இந்த சந்திப்பு தான் அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். அதிமுக பாஜக வசம் வர்றதுக்கான இன்னொரு மிக முக்கியமான காரணம் தாவேகா தலைவருடைய செயல்பாடு, அதாவது நடிகர் விஜயுடைய அரசியல் செயல்பாடுகள். ஏன்னா அவர் இன்னும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாஜகவும் தாவேகா கூடனான பேச்சுவார்த்தை எதுவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகள்லாம் இருந்த போதும் கூட தாவேகா தரப்புல இருந்து அதுக்கான எந்த விதமான அடிப்படை நகர்த்தல்களையும் கூட அவங்க செய்யாம இருந்திருக்கிறாங்க. அதுதான் அதிமுகவுக்கும் யாரை போய் அணுகிறது, எந்த தலைவர்கிட்ட போய் பேசுறது அப்படின்றதுல அதிமுகவுக்கு அடிப்படையிலேயே சிக்கல் இருந்திருக்கு. சோ இது தேர்தல் நேரங்கள்ல இது இன்னும் சிக்கலை மேலும் விரிவடையும் அப்படின்னு சொல்லி தாவேகாவை ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிட்டு பாஜகவை இப்போ முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கான வரிசையில முன் வரிசையில பாஜகவை அதிமுக கொண்டு வந்திருக்கு. சரி, இந்த 2 தரப்புக்கும், அதாவது தமிழ்நாடு பாஜக தலைமைக்கும் அதிமுகவுக்கும் அமித்ஷா அவர்கள் என்ன டாஸ்க் கொடுத்திருக்காரு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, வீடியோட ஃபர்ஸ்ட்லயே திமுகவுடைய கூட்டணி நிறைய பலவீனங்கள் கொண்டு இருக்குது அப்படின்னு. அந்த பலவீனத்தை மேலும் அதிகரிக்கணும். திமுகவிட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களை நம்மளுடைய, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற டாஸ்கை தான் இந்த 2 தரப்புக்குமே அமித்ஷா அவர்கள் ரொம்ப தீவிரமா முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தகவல்கள் சொல்லப்படுது. சோ இது வெறும் இனிஷியல் ஸ்டேஜ் தான். இதுல கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்கள் மிரட்டல், ஒரு கோபமா நடந்துகிட்டது, இந்த மாதிரி எல்லாமே கலவையாதான் நடந்திருக்கு. அதிமுக கிட்டத்தட்ட இந்த விவகாரத்துல மிரட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல. 2026 எந்த விலை கொடுத்தாவது திமுக அரசை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவோம் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளியில இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிக்கு ஒன்று சேர வந்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் நம்மளால உறுதியா புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஏன்னா பாஜகவில இருந்தும் சரி அதிமுகவில இருந்தும் சரி அடுத்தடுத்த மீட்டிங் அப்படின்றது நடத்துறதுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம விரிவா பார்க்கலாம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.